புதுமையை தேடுவாய் எப்பொழுதுமே. பழைய விஷயங்களை உன்னை சலிப்புட்டு விதிகளை கேள்வி கேட்பாய். ஆனால் உன்னை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் உன் எண்ணங்களை இந்த உலகுக்கு காலம் கடந்த மேதாவித்தனம் புரியும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதி விதிகள், அதாவது என்னுடைய விதி என்னங்கிறத நீ விதிக்கிட்டே கேட்ப. நான் இப்படி தான் இருப்படா, என் தலையை எழுத்து இவ்வளோதானா, என் விதி இவ்வளோதானா அப்படின்னு அவன் விதிக்கிட்டே நீ கேள்வி கேட்குறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கோ. ஏன்னா கும்பராசிகள் பயங்கர விஷயம். கும்பராசிக்காரர்கள்லாம் சின்ன இதில் வீட்டிலேயே நீ வித்தியாசமானவன் யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரன் தான். வீட்டிலேயே வித்தியாசம் ரொம்ப அதிமேதாவி மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே அது. உன் எண்ணங்கள் காலம் கடந்து நிலைக்கும். மனிதர்களை நேசிக்கும் உன் மனசு தெய்வீகமானது. உன்னை நேசிப்பவர்களை விட நேசிக்கும் பழமையான சிந்தனை உன்னை நல்ல உயர்த்தும். வாழ்க்கை ஒரு நாள் நல்ல உன் மாதிரி நல்ல யோகமாக இருக்கும். தோல்வியிலும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். அதுவே கும்பத்தின் மிகப்பெரிய வலிமை. ஓகே, ரைட்டு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம். ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது பிரம்மன் எழுதிய விதி. இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நேரத்திலேயே ஒரு விதி, ஒரு பாதை உருவாக்கி வச்சாச்சு. இதுதான் பாதை வரைந்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அது விதி என்னும் லக்னம் என்னும் சில விஷயங்களை ஒரு பாதையை வரைந்து வைக்கும். யாருக்கெல்லாம் அது சுலபமாக கிடைக்குது, யாருக்கெல்லாம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தடங்கள் ஆகுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சில பேருக்கு சக்ஸஸாக இருக்கும், சில பேர் ஆரம்பத்திலே சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படியாக சில பேருக்கு அமையும். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விதி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தும். அதை நீ எந்த அளவுக்கு நீ பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உன் கையில் நீ அதை எப்படிலாம் நீ அதை ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீ பிரம்மன் எழுதிய விதி அதுக்கு தகுந்தாற் போல் நீ எல்லாமே பார்த்துக்கணும். உன் தலையெழுத்து வெயிட்டிங்கில் இருக்கு, ஆனால் நீ எப்படி இருக்க, நீ ரெடியாக இருக்கியா, அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். விதியை மாற்ற முடியாது, ஆனால் விதி தரும் வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரம்மன் எழுதிய விதி. கும்பராசிக்கு உண்மையான வார்த்தைகள் என்ன? உலகை மாற்ற பிறந்தாய், ஆனால் உன்னை மாற்றிக்கொள்ள யாரும் இல்லை. அதாவது எல்லாருக்கும் வழிகாட்டினாய், உனக்கு வழிகாட்ட யாரும் வரவில்லை. இதுவே பிரம்மன் எழுதிய விதி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான். அதாவது யாராவது ஏதாவது ஒரு சண்டை வந்தா கூட, ஒரு பிரச்சனை வந்தா கூட கும்பராசிக்காரங்க எப்படி சில பேர் என்ன தெரியும், டேய் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு பேசுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்வான். உன்னையும் தெரியும், உன் தாத்தனையும் எனக்கு தெரியும்டா, உன் தாத்தனுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்டா அப்படின்வான். ஏன்னா அதாவது உன் எண்ணங்களை எப்போதும் யாரும் புரிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நீ சில நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்கும். மனிதர்களை நேசிப்பாய், ஆனால் தனிமையை ரொம்ப விரும்புவாய். கூட்டத்தில் இருப்பாய், ஆனால் உள்ளே தனிமையே இருப்பாய். புதுமையை தேடுவாய் எப்பொழுதுமே. பழைய விஷயங்களை உன்னை சலிப்புட்டும். நட்பில் உயிரையும் கொடுப்பாய். அதே போல ஆனால் உன் மனசை யாரிடம் திறக்க மாட்டாய். சமூகத்திற்காக யோசிப்பாய், உழைப்பாய், ஆனால் உன் குடும்பத்தை கவனிக்க மறப்பாய். அதே போல யாரையும் ஜட்ஜ் செய்ய மாட்டாய், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாய். அதுவே உன் மேன்மை. விதிகளை கேள்வி கேட்பாய், ஆனால் உன்னை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் உன் எண்ணங்களை இந்த உலகுக்கு காலம் கடந்த பின் உன் மேதாவித்தனம் புரியும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதிகள், அதாவது என்னுடைய விதி என்னங்கிறத நீ விதிக்கிட்டே கேட்ப. நான் இப்படிதான் இருப்படா, என் தலையை எழுத்து இவ்வளோதானா, என் விதி இவ்வளோதானா அப்படின்னு அவன்
விதிக்கிட்டே நீ கேள்வி கேட்குறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கோ. ஏன்னா கும்பராசிகள் பயங்கர விஷயம். கும்பராசிக்காரர்கள்லாம் சின்ன இதில் வீட்டிலேயே நீ வித்தியாசமானவன் யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரன் தான். வீட்டிலேயே வித்தியாசம். வீட்டில் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா கும்பராசி தனியாக தெரிவாங்க. அது 100% உண்மை. ஏன்னா வீட்டில் நீயே வித்தியாசமானவன். எல்லாரும் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். உண்டா இல்லையாங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க, இல்லைன்னா கேட்பீங்க, எப்படி சாமி இதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அம்மா உன்னை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவான். பெற்றவங்க தான் அவங்களே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஐயோ பா சொல்கிறாங்களே இருங்க, அது ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வந்தது தான் இப்படி இருக்குன்னு வயிற்றில் பிறந்தது வாழைப்பழமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரர்களும் அப்படி தான் சில நேரத்தில். பழைய மரபுகளை நீ ஏற்க மாட்டாய், சண்டை வரும். பழைய மரபுகள்னு வந்து இதை இப்போ இதெல்லாம் தொண்டு தொட்டு இதெல்லாம் இந்த தொண்டு தொட்டு முடியுமா முடியாதா? இந்த முதல்வன் படத்தில் ரகுவரன் கிட்ட இங்கிலீஷில் அதெல்லாம் பேசாதையா, முடியுமா முடியாதா, எஸ்னும் அவ்வளோதான், தேவையில்லாமல் பேசாத அப்படி சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் உண்டு. இந்த ரகுவரன் படத்தில் சொல்கிறது. அந்த முதல்வன் படத்தில் அந்த ரகுவரன் சொல்லுவார் பாருங்க. அவர் இங்கிலீஷில் ஏதோ சார் ஏதோ சொல்ல, அதெல்லாம் நீ பேசாதையா, உண்டு இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியா அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்லணும்னா சில விஷயங்கள் உண்டு. அதுக்காக உடன் பிறந்தவர்களுடன் நட்பாக இருப்பாய், அது உண்டு. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக செய்வார். ஆனால் உன் வழி குடும்பத்துக்காக செய்வேன், ஆனால் அது உன் விருப்பப்படி தான் செய்வேன், மற்றவங்க விருப்பத்துக்காக செய்ய மாட்டேன். நான் செய்வேன், நான் செய்யறதா இருந்தால் நான் இப்படி தான் செய்வேன், இஷ்டம் இருந்தால் நீங்களாம் வாங்க, இல்லைன்னா நான் செய்யலை. எப்படி இது? அதுதான் நீங்கள் எப்போதும் அனைவரையும் ஒன்று வேணா எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், குழந்தைகள் எல்லாம் சுதந்திரமாக வளர்ப்பு, எல்லாமே நிறைய நல்ல குணங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நான் எது இல்லைன்னா சொல்லுவேன். 25லேருந்து 32 வயசுக்குள்ள சில பேருக்கு நடக்கும், கல்யாணம் நடக்கும். 32லேருந்து 42 பேருக்குள்ள சில பேர் கல்யாணம் நடக்கும். விவாகரத்து வந்து திரும்பவும் கல்யாணம் நடக்கும். அதாவது நீ வித்தியாசமாக இருப்பதால் துணைக்கு புரிய கஷ்டம், புரியாவிட்டால் சண்டை தினமும் வரும். உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவன் உன்னை புரிந்து கொண்டால் சண்டை வராது, புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா தினமும் ஒரு சண்டை வரும். சாம்பார்ல உப்பு இல்லை, இதுல அது இல்லை, இதுல அது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். பெரிய விஷயத்துக்கெல்லாம் சண்டை வராது. 32லேருந்து 39 வயசுக்குள்ள சில பேருக்கு வாழ்க்கையில பெரிய சோதனையே வரும். இத்தனை வருஷமா கல்யாணம், இப்போ ஒருத்தன் ஒரு 25 26 வயசுல கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு 42 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களாம் ஓரளவுக்கு அந்த நேரத்துல உறவு கசக்கும், வாழ்க்கையில திருமண சோதனை வரும். அப்போ அதாவது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உறவில் விரிசல் வர காரணமாகுது. அதுவே வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா 2வது கல்யாணத்துக்குலாம் வாய்ப்பு உண்டு. கணுக்கால்னு சொல்லுவாங்க, குடும்பத்தின் மிக முக்கிய கணுக்கால்லாம் ரொம்ப 28லேருந்து 38 வயசுக்குள்ள இந்த கணுக்கால் வலி, சில பேருக்கு இந்த கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவர் டேமேஜா இருக்கும். ரத்த ஓட்டம் சரியாக இல்லாவிட்டால் கால் வீக்கம் அதிகமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு நிறையா வரும். ஆன்சைட்டி நர்வஸ் பிரேக் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன சாமி பயங்கரமாக சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க, இது உண்மைதான். ஆன்சைட்டி நர்வஸ் பிரேக் டவுன்ங்கிறது ஒரு வார்த்தை, அது உண்டு, அது சாத்தியமாகவும் உண்டு. அதிக யோசனை நரம்பை பாதிக்கும். நீ உட்காந்து நீ ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ சம்மந்தம் இல்லாமல் நீ உட்காந்து எதையோ ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானே எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற உணர்வால் உனக்கு டிப்ரெஷன் வரும். ரத்த சக்கரை நோய் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இரு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கெல்லாம் சில பேரலைசிஸ்க்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. 10லேருந்து 15க்குள்ள ஒரு சிறு ஆப்ரேஷன் இருக்கும், 30லேருந்து 37 வயசுல ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், 45லேருந்து 52க்குள்ள ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், 63லேருந்து 72க்குள்ள உயிர்கண்ட ஆப்ரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. வீடு மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? உன் மேதாவித்தனம் உலகையே மாற்றும். நீ ரொம்ப அதிமேதாவி மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்களே, அது உன் எண்ணங்கள் காலம் கடந்து நிலைக்கும். மனிதர்களை நேசிக்கும் உன் மனசு தெய்வீகமானது. உன்னை நேசிப்பவர்களை விட பழமையான சிந்தனை உன்னை நல்ல உயர்த்தும். வாழ்க்கை ஒரு நாள் நல்ல உன் மாதிரி நல்ல யோகமா இருக்கும். தோல்வியிலும் நம்பிக்கை இழக்க மாட்டேன், அதுவே கும்பத்தின் மிகப்பெரிய வலிமை. ஓகே ரைட்டு. என்ன நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தனிமையாய் அழுவாய். என்னடா என்ன யாரும் புரிஞ்சுக்கலாம், தனியாக உட்காந்து எழுதுன்னு இருப்பேன். சில நேரத்தில் உணர்வை வெளிக்காடுத்த உறவுகளை இழப்பேன். எல்லாருக்கும் உதவியாக இருப்பேன், ஆனால் யோசிக்க மாட்டேன். எல்லாருக்கும் உதவி செய்வேன். நண்பர்களால் மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவாய். பணத்தை சமூகத்திற்காக கரைப்பாய், சேர்க்க மறப்பாய். இப்போ மற்ற வெளி செலவெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் செய்யறது. முடிவு எடுக்க தாமதிப்பு, ஆனால் வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுட்ட. அதனாலதான் இன்னைக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் நிறைய. கும்பமே உன் எண்ணங்கள் உலகை மாற்றும். காலம் உன்னை புரிந்து கொள்ளும். தனிமையில் கலங்காதே. உன் விதி வெற்றியே.
உலகம் ஒரு நாள் உன் முன்னால் தலை வணங்கும். சிறப்பா உன்னுடைய அருமையாக சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னுடைய ஜாதகப்படி, உன்னுடைய யோகப்படி, உன்னுடைய பிரம்மன் எழுதிய விதி உனக்கு சிறப்பாக இருக்கும். இந்த முத்துப்பேட்டை பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கிறதா சொல்றாங்க. முத்துப்பேட்டை பக்கத்துல அந்த சிவாலயம் சென்று, அந்த முத்துப்பேட்டையிலே தான் இருக்கு அந்த சிவாலயம். அங்க இந்த அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா குளத்தோடு இருக்கக்கூடிய கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த 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 சன்னிதானத்துக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்க தம்பதி பூஜை பண்ணிட்டு வாங்க. சிறப்பா இருப்பீங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதியில் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். இந்த பிரம்மன் எழுதிய விதி இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும், இதெல்லாம் தான் நிதர்சனமான உண்மை, இதெல்லாம் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை வைத்து 12 ராசி, அதே போல் 9 கிரகம், அதே போல் 27 நட்சத்திரங்களை உட்கொண்டு இவங்க இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த பாதத்தில், இந்த நேரத்தில் இவங்க பிறந்திருந்தால் இவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த விதிவசம் எப்படியெல்லாம் இவங்களை போட்டு படாத பாடு படுத்துறது இவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜாதக ஆலோசனை வேணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கா, இந்த பிரம்மன் எழுதிய விதியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, அல்லது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பளிச்சிருந்து எல்லாமே சரியாக இருக்கா, என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயமாக என்னிடம் நீங்கள் பேசலாம். ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா, இந்த பிரம்மன் எழுதிய விதி நான் பார்த்தேன் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில், சார் இதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தது, ஸோ நான் மேற்கொண்டு நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், இப்போ நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அது எப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஆன்மீக பரிகார இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குருக்கள் கடைசியாக குருஜி உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த ஆலயம் செல்ல வேண்டும் என்பதை வரையில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரம்மன் எழுதிய விதிக்கு இந்த ஆலயம் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். சுபம்.